ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில், ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான பொங்கல், அதுக்கேற்ற ஒரு சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு சாம்பார் வைக்கணும். அப்போ தான் அந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லை, சாதாரணமாக நம்ம வந்து ரைஸ்க்கு வைக்கிற சாம்பார் வச்சோன்னா பொங்கல் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா தான் இருக்கும். பட் இந்த ஒரு நல்ல ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் வராது. ரொம்ப பெர்ஃபெக்டாக வேணும்னா இந்த மாதிரி சாம்பார் வைக்கணும். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி அதை குக்கரில் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்க சேர்க்க நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதையும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பச்சரிசிக்கு வந்து 1/2 கப் பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. மொத்தம் 2 சேர்ந்து 1/2 கப்பு. அதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. டபுள் மடங்கில் இருந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, அப்படி இல்லைன்னா குட்டியாக கட் பண்ண இஞ்சி, அதையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பொங்கலுக்கு இஞ்சி பச்சை மிளகா சேருங்க. பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேன், திரும்ப எடுத்து உப்பு சேர்த்துக்குவேன். இப்போ வந்து சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். சாம்பாருக்கு வந்து 1 கப் அளவுக்கு பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. அதாவது நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய். அப்படின்னா அந்த குக்கர் வந்து சின்ன குக்கர். இப்போ வந்து பொங்கலுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பொங்கல் வெந்து வரும்போது கரெக்டாக உப்பு இருக்கும். இப்போ வந்து பருப்பை வந்து வேக வச்சாச்சு. அதே போல் வந்து பொங்கலுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், பச்சை மிளகா, அப்புறம் காயம், வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். வேறு காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள், நான் வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு, சாம்பார் தேவையான உப்பு. இப்போ பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். அதாவது 1/2 கப்புக்கு வந்து ஒரு 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். சாரி, 4 கப் அளவுக்கு, 4லேருந்து 4.5 வரைக்கும் விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, ரெண்டையும் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, அதை சேர்த்து நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து மிளகும் சீரகம் நான் இடித்து தான் போடுவேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அதையும் நெய்யில் தாளித்து பொங்கலோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. நெய் நிறைய சேர்த்தா பொங்கல் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் போதும். கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துட்டு பொங்கலோட கலந்துக்கோங்க. முந்திரி பருப்பு, அப்புறம் மிளகு, சீரகம் அதெல்லாம். மிளகு வந்து உங்களுக்கு பிடிக்காது, அப்படி ரொம்ப இருக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை முழுசாகவே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பொங்கலில் மிளகு வந்து நல்லா கடிப்பட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் லைட்டாக தட்டி போட்டுக்கிறேன். அப்படின்னா காரம்லாம் இருக்காது. இப்போ நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக பொங்கலுக்கு ஏற்ற இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாம்பார் பண்ணிங்கன்னா தான் பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லை கரைச்சி கூட விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தட்டின பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிக்குது பாருங்கள், மண் சட்டின்னு ஒன்று. இந்த சாம்பார் பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போவும் இந்த மாதிரி தான் வைப்பேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், அப்புறம் 4 வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன், 2 வத்தல். நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு சாம்பார். இப்போ வந்து நான் வடை ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சட்னியும் வச்சுட்டேன், தேங்காய் சட்னி. ஒரு சூப்பரான, ஒரு ஹெவியான, ஒரு எம்மியான ஒரு காலையில் ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.